என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 33:3. முதலாம் மாதத்தின் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வாரமே சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சில காரியங்களை நாம் எப்படி ஆண்டவர் செங்கடலை பிளந்து நடக்க செய்தார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்று இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போகிறோம். இந்த 33ஆம் அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 42 பாளையங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 42 பாளையங்கள். ஒவ்வொரு நிமிஷத்துலையும், ஒவ்வொரு நேரத்திலையும், ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு இடங்களை கொடுத்து அவர்களை தங்க வைத்தார். ஏனென்றால் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? கானானுக்கு செல்ல வேண்டும். போகிற வழியில் அங்கங்கே டென்ட் போட்டு தங்கியிருந்தார்கள். சரி, இந்த 42 பாளையங்களையும் ஆண்டவர் புது புது காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். அது மாத்திரமல்ல, கற்றுக் கொடுத்தார். ஆமென். இதில் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பின்பு சரி, முதலாவது இந்த ராமசேஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ராமசேஸ் என்பது கோசான் நகரம் அல்லது இஸ்ரவேல் இந்த எகிப்திலே வாழ்ந்த இடம். அல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 420 ஆண்டுகள் அடிமையோடு இருந்தார்கள். முதலாவது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து எத்தனையோ சந்ததிகள் பிறந்தார்கள், அவர்களும் அடிமையில் இருந்தார்கள். அதுக்கப்புறம் சந்ததி பிறந்தது. 420 வருஷம்னா பார்த்துங்க எத்தனை தலைமுறை பிறந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அத்தனை ஆண்டுகளாக யோசேப்பு காலத்திலே 70 குடும்பங்கள் அங்கே போய் செல்கிறார்கள். யோசேப்பு அதிபதியாக இருந்தபோது அதுக்கப்புறம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்தார்கள். அது எந்த இடத்துல குடியிருந்தார்கள்னா ராமசேஸ், அதாவது சொல்லப்போனால் கோசேன் என்ற நகரத்தில் இருந்தார்கள். இது பாளையம் கிடையாது. இங்கே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடம் ஒரு செழிப்பான இடம். எகிப்தில் இந்த இடம் ரொம்ப செழிப்பான இடம், வளமான இடம். ஏனென்றால் ஆதியாகமம் 47:11 நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 47:11 இது செழிப்பான இடமாக இருந்தது. இது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்தை கட்டினார்கள். அது மாத்திரமல்ல, 4 தலைமுறைகள் இந்த கோசேன் நகரத்தில் தான் இருந்தார்கள். 420 வருஷம் சொன்னோம்னா 4 தலைமுறைகள் இந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, இது மகா செழிப்பான இடம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த ராமசேஸ் கோசேன் என்ற நகரத்தை விட்டு நீ எங்கே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாராம். வசனம் சொல்கிறது, சுக்கோத்துக்கு. என்ன கோத்து? சில நேரம் ஆண்டவர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்போது சில நேரம் இந்த ஜனங்கள் எகிப்திலே வசதியாக இருந்தார்கள், செழிப்பாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சிலதை விட்டு விட்டு தான் சில நேரம் எங்கே வர வேண்டியது இருக்கிறது? சுக்கோத்துக்கு வர வேண்டியது இருக்கிறது. இந்த முதல் பாளையம் சுக்கோத். சுக்கோத் என்றால் என்ன அப்படின்றால் தற்காலிகமான இடம். தற்போதுக்கு ஒரு கூடாரம், தற்காலிகமான கூடாரம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு தற்காலிகமாக நமக்கு கூடாரம் தேவைப்படுகிறது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஆமே. வீடு தேவையா? தேவைதான், தற்காலிகமாக தேவை. ஆனால் அது நிரந்தரம் அல்ல என்பதற்காக ஆண்டவர் சுக்கோத்துக்கு முதலாக கொண்டு வருகிறார். இந்த சுக்கோத்து பாளையம் தற்காலிகமானது. நீங்கள் படுகிற பிரயாசங்கள் தற்காலிகமானது, நீங்கள் படுகிற பாடுகள் தற்காலிகமானது, நீங்கள் விடுகிற கண்ணீர் தற்காலிகமானது. அது நிரந்தரம் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நிரந்தரமானவர், நித்தியமானவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் இன்னைக்கு நம்மளை விட்டு கடந்து செல்லலாம். சொத்து போகலாம், பணம் போகலாம், வயசாக ஆக நம்முடைய அழகு போகலாம், இளமை மாறலாம். இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள் நாளைக்கு வாலிபராக மாறுவாங்க. இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் நாளைக்கு கொஞ்சம் முதிர்ந்தவர்களாக மாறுவாங்க. இன்றைக்கி இருக்கிற முதியவர்கள் நாளைக்கு அதை காட்டிலும் கொஞ்சம் முதிர்ச்சி ஆவாங்க. காலங்கள் இப்படியே இருக்க போகிறது அல்ல. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ வாழுகிற வாழ்க்கை தற்காலிகமானது. நீ படுகிற கஷ்டங்கள் தற்காலிகமானது. நீ படுகிற அதாவது அழுகையின் பள்ளத்தாக்கில் போகிறது, அது தற்காலிகமானது. நீ படுகிற எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் சொல்லி இது தற்காலிகமானது. இது உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் 42 பாளையங்களை கடக்க செய்தார். முதலாவது சுக்கோத்துக்கு, இந்த பாளையத்துக்கு இவர்கள் போனார்கள். இந்த தற்காலிகமான இடம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது பஸ்கா கொண்டாடிட்டு முதலாக வருகிற பாளையம் என்ன?
சுக்கோத். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுக்கோத்து. தற்காலிகமான இடம். ஆமாம், எல்லாமே தற்காலிகமானது தான், கவலையே படாதீங்க. அது என்ன நினைப்பீங்க, கணவனும் சுக்கோத்தாக தான் இருக்கிறார், தற்காலிகமானது தான். மனைவிமார் நினைப்பீங்க அவ்வளவு, கணவன் நினைக்கலாம் மனைவி தற்காலிகமானது தான், மாமியார் தற்காலிகமானது தான், மாமனார் தற்காலிகமானது தான். அதல்ல, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் பரலோகத்தில் நம்மளுக்கு நித்திய கூடாரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ தற்காலிகமான காரியங்கள் தான். சில காரியங்களுக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம், இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி. ஓகே, கிடைக்கும், ஆனால் அது தற்காலிகமானது. அது எப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நிரந்தரமானதை கர்த்தர் இந்த கால நேரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வசனம் நிரந்தரமானது. ஆமென். அவருடைய உண்மை நிரந்தரமானது, நித்தியமானது. பிரியமானவரே, உங்கள் வாழ்க்கையிலே அநீதி நடந்திருக்கலாம், அது தற்காலிகமானது. ஆனால் நீதி உள்ள தேவன் உங்களுக்கு நீதி எப்படி செய்வார்னா, அது நிரந்தரமாக உங்களை செய்து முடித்திருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவை போல பல காரியங்களில் இழந்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். அது மிருக ஜீவனாக இருக்கட்டும், குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும், எதுனாலும் சரி. ஆனால் அது தற்காலிகமானது. ஆனால் கர்த்தர் மறு இரட்டத்தனையாக கொடுத்தார். நிரந்தரமாக ஆசீர்வதிக்கிற தேவன். அவன் 120 ஆண்டுகள் அவன் என்ன செய்தான், யோபு வாழ்ந்தார். அல்லேலூயா. பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு இங்கே மாத்திரமல்ல, இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் உன்னதங்களில் உட்கார செய்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது, இங்கே ஒரு வனாந்திரம், பாலைவனம் இருக்கிறது. அது என்னதான், ஏத்தாம் என்னவா. 6ஆம் வசனத்தில், சுக்கத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற, எதுவா எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். இது முக்கியமான ஒரு பாளையம். இந்த ஏத்தாம் என்றால் அடைக்கப்பட்ட சூழல். என்னதான், அடைக்கப்பட்ட சூழல். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்கன்னா அடைக்கப்பட்ட சூழல் இருக்குது, எந்த சைடுமே மீற முடியாது. அதனால் கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது ஆண்டவர் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு ஏத்தாம் கொண்டு வந்தார். இந்த ஏத்தாம் எப்படிப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த ஏத்தாம் பள்ளத்தாக்கு, ஏத்தாம் பாளையம் எப்படிப்பட்ட இருந்ததுன்னா, இந்த சைடு செங்குத்தான மலைகள் இருந்தன. ரைட் சைடு எப்படியா, செங்குத்தான மலைகள் இருந்தன. இந்த லெஃப்ட் சைடு செங்குத்தான மலைகள் இருந்தன. முன்னாடி என்ன இருந்துச்சு தெரியுமா, செங்கடல். முன்னாடி என்ன இருந்துச்சு, சரி. இந்த சைடு என்ன இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஏத்தாம்ல செங்குத்தான, யாரும் ஏற முடியாது, அவ்வளவு செங்குத்தான மலைகள் இருந்தது. இந்த சைடு என்ன இருந்துச்சு, செங்குத்தான மலைகள் இருந்தது. இப்போ முன்னாடி என்ன இருக்கு, செங்கடல். அது மாத்திரமல்ல, இப்போ பின்னாடி யார் துரத்திட்டு வரா, பார்வோன் சேனை. அவன் விட்டான், நீங்கள் போங்களா அப்படின்னு கிளம்பி விட்டுட்டான். எத்தனையோ அந்த வாதைகளை அவன் பார்த்தோம், அவன் இறுதி என்ன ஆகலை, மறுபடியும் கடினமாயிடுச்சு. லாஸ்ட்டில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது அப்புறம் விட்டுட்டான். சரி போங்கடா, கிளம்பி போயிருங்க. அப்பயும் என்ன சொல்கிறான், உங்கள் ஆடு மாடு ஜீவனெலாம் இருக்கட்டும், நீங்கள் மட்டும் போங்க. எப்படியா, இவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது, இவங்க உணவு கொடுத்து வளர்த்தது, இந்த ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும். அவன் எது கேட்டுக்கானா, நான் யோசிக்கிறேன், ஒருவேளை இருக்கலாம், தன்னுடைய தேவர்களுக்கு பலியிடுவதற்கு அவன் கொடுத்துருக்கலாம். என்னடா, நம்ம எகிப்தில் நம்ம தேசத்தில் உள்ள ஆடு மாடுகள் என்ன இல்லை, செழுமையாக இல்லை, பெருக்கம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் வைத்திருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே எப்படி இருக்குது, செழுமையாக இருக்குது. ஆனால் அதை மட்டும் விட்டுட்டு போங்க அப்படின்ட்டான். எப்படி இருக்கும் சொல்லிட்டு லாஸ்ட்டில் அனுப்பிட்டு, இல்லை நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோசையை இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் இழுத்துட்டு, ஆடு மாடு எல்லாம் இழுத்துட்டு இப்போ ஏத்தம் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. 2 சைடு மலை சூழ்ந்து இருக்கிறது, இந்த சைடு செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோன் சேனை. இவங்களை விடக்கூடாதுன்னு புறப்பட்டு அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கு. 4 சைடும் அடைக்கப்பட்டது. அதான் அடைக்கப்பட்ட சூழல் இந்த ஏத்தாம். இப்போ ஒரே ஒரு வழி மட்டும் திறந்திருக்கிறது. எந்த வழி நீங்கள் சொல்லுங்கள், எந்த வழி? செங்கடல் வழி திறந்திருக்கா? செங்கடல் திறக்கல. இங்கிட்டு லாக்கா இருக்கு, பின்னாடி லாக்கா இருக்கு. இப்போ பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எது? இயேசுவே வழி, இயேசுதான் வழி. அல்லேலூயா. இப்போ பார்க்க வேண்டிய இடம் சங்கீதம் 121:1 வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சுகம் வரும்,
கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு பலன் வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஆரோக்கியம் வரும், கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு இந்த சூழ்நிலை விடுதலை உண்டு, பாதை உண்டாகும். அல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சூழ்நிலை லெஃப்ட் சைடு பார்த்தா கடன் பிரச்சனை, ரைட் சைடு பார்த்தா பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லை, இந்த சைடு முன்னாடி பார்த்தா ஒரே பிரச்சனை, பின்னாடி பார்த்தா ஒரே கண்ணீர். என்னடா இது, வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், இங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல, இந்த சைடு போக முடியல, எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டு இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்ப பார்க்க வேண்டியது செங்கடல் அல்ல, நீங்கள் இப்ப பார்க்க வேண்டியது கடன் பிரச்சனை அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய கண்ணீர் அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது பின்னாடியுடைய எதிரியுடைய படைகள் அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களையே உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய் தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் பார்த்தார்கள். ஆமென். பார்த்தார்கள். எல்லா சொல்லும் அடைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், கோலை உயர்த்து, செங்கடல் என்ன செஞ்சிரு, தாமரை போடு. செங்கடல் பிளந்தது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராம் 13, 20, 21 நம்ம வாசிக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பாளையத்துக்கு நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி யாத்ராம் 13, 20, 21 வாசிங்க. அல்லேலூயா. என்ன பாளையம் போட்டிருக்கு? ஏத்தாம். நீங்க நல்ல கவனிங்க. இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு பார்த்தீங்களா? செங்கடல், பள்ளத்தாக்கு, மலைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா? பின்னாடி பார்வோன் சேனை இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் யாத்ராம் 13, 21 வாசித்தது போல முதலாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் பொழிய பண்ணினார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல கைகளை தட்டி, உங்களுக்கு எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இருந்து வெளிப்படும். ஆமென். நீங்க பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ இந்த செங்கடல் இல்லை, நான் மூழ்கி போயிருவேன், பயப்படாதீங்க. இந்த சைடு செங்கல் தான் மலைகள் இருக்கிறது, இந்த சைடு என்ன நடக்க போகுது, இந்த சைடு நம்ம போக முடியாது, தப்பிக்க வழியிலேயே பார்வோன் சேனை அடைத்து கொண்டு வரான், இங்கிட்டு போனா எல்லாம் விழுந்து செத்துருவாங்க, இங்கிட்டு ஏறவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது, உங்களுக்கும் இன்னைக்கு இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல தான், இந்த ஏத்தாம் பாளையத்துல தான் கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அக்கினி ஸ்தம்பமாய் இந்த இடத்துல இறங்கி வந்தார். பிரியமான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிற பாதையில கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் வருவார். ஆமென். எதிரிகள் உங்களை தாக்காதபடி அக்கினி ஸ்தம்பமா இந்த முன்னாடி வந்த தேவதூதன், முன்னாடி வந்த தேவன், முன்னாடி வந்த ஆண்டவருடைய அபிஷேகம், கிருபை, மகிமை இப்பொழுது அவர்களை தாக்க பின்னாடி பார்வோன் சேனை வரும்போது அப்படியே என்ன செஞ்சான், பின்னாடி போய் நின்றது. அவர்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியவில்லை, வர முடியவில்லை. மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் தருகிறார். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அடுத்த பாளையத்துக்கு போவோம். 7ஆம் வசனம். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மித்தேலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். இந்த மித்தேல் பாளையம் அடுத்து பார்க்க போறோம். மித்தேல் பாளையம் அப்படின்றால், மித்தேல் என்றால் காவல் கோபுரம். என்னதான்? நல்ல கவனிங்க. ஒவ்வொரு பாளையத்திலும் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். அடுத்து பார்க்குறோம். இந்த மித்தேல் என்றால் காவல் கோபுரம். இது என்ன காவல் கோபுரம் அப்படின்னு சொல்ல போறேன். எகிப்து மன்னனுடைய கோபுரம். எகிப்து பார்வோன் மன்னனுடைய கோபுரம். பார்வோன் மன்னன் சொல்றதுக்கு அடுத்தடுத்து அதிகாரம் மாறிக்கொண்டே இருக்கும். எகிப்து மன்னருடைய கோபுரம். இந்த கோபுரம் எதற்கு என்றால், நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தூரத்தில் அங்கே ஒரு கோபுரம் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு கோபுரம் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு கோபுரம் இருக்கும். இப்போ ஊர் பக்கத்தில் ஒரு கோபுரம். இப்போ எதிரிகள் தேசத்துக்குள்ளே வராங்களா இல்லையான்னு சொல்வதற்கு அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் டவர் இல்லை, எதுவுமே ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஒரு வாட்ஸ்அப்லையோ எதுவுமே மெசேஜ் கொடுக்க முடியாது. அப்போ இந்த முதல் காவல் கோபுரம் பார்த்தீங்களா, அந்த கோபுரத்தில் தீயை கொளுத்தி பொருத்தி விடும்போது அந்த கோபுரத்திலிருந்து புகை எழும்பும். இதை பார்த்து அடுத்த கோபுரத்தில் என்ன செய்வாங்க, எதிரி வாரான்னு சொல்லிட்டு அடுத்த கோபுரத்தில் தீயை பொருத்தி எழும்பும், அது புகை எழும்பும். இப்படி 3வது 4வது எழும்பும்போது இங்கே படை தளபதிகள், இங்கே இருக்கிற எல்லா அதிபதிகளும் அலர்ட் ஆகிடுவாங்க, மக்கள். இதுதான் காவல் கோபுரம். அது மாத்திரமல்ல, இந்த காவல் கோபுரத்துக்கு பக்கத்தில் இந்த மித்தேலுக்கு நடுவில் தான் செங்கடல் இருந்தது. இங்க இந்த காவல் கோபுரத்தில் இந்த செங்கடல் சொன்னே பார்த்தீங்களா, இங்க செங்கடலை தாண்டி ஒரு மலை இருக்கு. இந்த செங்கடல், இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே நிற்கிறாங்க, இங்கே செங்குத்தான மலைகள், பின்னாடி பார்வோன் சேனை வருகிறது. இப்பொழுது இந்த செங்கடலுக்கு எதிரே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் ஒரு தெய்வம் இருக்கிறது. அது பேர் தான் பாகால் செபுல். என்ன போட்டிருக்கு? பாகால் செபுல். அது என்ன கடவுள் அப்படின்னா, எகிப்து ஜனங்கள் யுத்த கடவுளாக வணங்கினார்கள்.
அப்போ ஆண்டவர் பார்த்தார், நல்லா கவனிங்க, ஆண்டவர் பார்த்தா காவல் கோபுரம் இருக்கிறது, செங்கடல் இருக்கிறது. செங்கடலுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யுத்த கடவுள் இருக்கிறான். இந்த சைடு செங்குத்தான மலைகள் இருக்குது, பின்னாடி பார்வோன் சிலை சூழ்ந்து இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொன்னார், யாத்திரம் 6:26 எப்படி இவங்க நின்னாங்கன்னா அணி அணியாக நின்னாங்க. நம்ம நினச்சோம் எல்லாரும் சேர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நினச்சோம்ல, அப்படி இஸ்ரவேல் ஜனங்க போல ஒவ்வொரு கோத்திரமும் வரிசையாக இருந்தாங்க. இப்போ யூதா கோத்திரம் ஃபுல்லாக அந்த லைனில் எடுப்பாங்க. செபுலன் கோத்திரம், காத்து கோத்திரம், இப்படி 12 கோத்திரம், ரூபன் கோத்திரம், இப்படி 12 கோத்திரமும் அணி அணியாய் நின்றார்கள். இவங்களுக்கு என்ன நம்பிக்கை? இந்த எகிப்து ஜனங்களுக்கு, இந்த எகிப்து பார்வோனுக்கு என்ன நம்பிக்கைனா, இந்த பாகல் செபுலன் அது யுத்த கடவுள், அது இஸ்ரவேல் ஜனங்களை மூழ்கடிச்சிரும், இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம போராட்டினாலும் பரவாயில்ல அந்த தெய்வம் கொன்றும் அப்படின்னு நினைச்சான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் ஆண்டவர் முதலாவது அந்த மோசை செங்கடலை வைத்த போது எப்படி பிரிஞ்சு, நம்ம நினைக்கிறோம்ல செங்கடல் 2ஆ பிரிஞ்சுனே, செங்கடல் 2ஆ பிரியலங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கர்த்தர் 12 கூரா போட்டாரா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படியா 12 கூரா போட்டிருக்கிறார். இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி. 12 கூரா யூதா அவங்க கோத்திரம் நடந்து சொல்வதற்கு செங்கடல் 12 கூரா பிரிஞ்சிருக்கு. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தேவன்! வானத்தையும் பூமியும் செங்கடலையும் கடல்களையும் உண்டாக்கின, மகா ஆழங்களையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க நினைக்கிற காரியங்கள் செங்கடல் போல இருக்கிறதா? ஐயோ வழி திறக்குமா, வழி திறக்காதா, இதுல வீணுவேனா அல்லது அமிழ்ந்து போயிருவானா நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் கிருபையினால உங்களுக்காக கர்த்தர் செங்கடலை கூறு போட்டு வழி நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அன்னை குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, செங்கடலில் இருக்கிறான்னு வச்சுக்காங்க. இந்த பாப்பா ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம், அன்னை பெஞ்சமின் கோத்திரம், இவங்க ஒரு மனாசே கோத்திரம், இப்படி ஒவ்வொரு கோத்திரம் தம்பி ஒரு கோத்திரம்னா அவங்க 4 பேத்துக்கு 4 வழிகளை ஆண்டவர் உண்டாக்குனாராம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:6 உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் என்ன செய்வார்? செவைப்படுத்துவார். இந்த செங்கடலிலே கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். பார்த்தபோது செங்கடல் எல்லாம் கர்த்தர் செவைப்படுத்தினார். 12 கூரா போட்டார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவன் நினைச்சான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடு கடலை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ மேகஸ்தம்பம் போய்கிட்டே இருக்கு. இப்போ பார்வோன் சேனை என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? நம்ம கடவுள் தான் அங்கே இருக்கே, யுத்த கடவுள் தான் இருக்கேன்னு சொல்லி அவன் சேனையாக ரத்தங்களையும் எல்லாத்தையும் கூட்டு கடந்து சொல்லுகிறான். செங்கடல் நடு என்று வரும்போது இப்போதான் ஆண்டவர் ஒரு பெரிய மகத்துவமா, செங்கடல் பிரித்தது பெரிய காரியம் அல்ல. உங்க வாழ்க்கையிலே நான் இப்பொழுது யோசிக்கிறது, உங்க வாழ்க்கையிலே பிரச்சனையை போக்குவது கர்த்தருக்கு ஒரு மேட்டரே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனையை போக்குறது கர்த்தருடைய இது கிடையாது. அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் மகிமைப்படுறது தான் பெருசு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி போயிட்டாங்க, நடுவில் இருக்கிறாங்க, ஒன்று போகிறாங்க போய் என்ட்ராகி எங்கே வந்துட்டாங்க? அந்த சைடு வந்துட்டாங்க. இப்போ பார்வோன் சேனை எல்லாம் உள்ளக்க வருகிறது. இப்பொழுதுதான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். எப்படி என்றால், அந்த பாகால் செபுல் பாக்கிரமாகி, அந்த யுத்த கடவுள் என்று நீ நம்பினாயே அது பார்க்கிற அளவு. நீ எதையோ நம்பினாயே, அந்நிய தெய்வத்தை நம்பினாயே, இதை நம்பினாயே, இதுதான் யுத்தம் செய்ய நினைச்சு போனில. அதை பார்க்க தேவன் இந்த செங்கடலை அப்படியே ஒரு போட்டு போட்டார். இந்த 12 கூரா இந்த வழி இருந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? லாக் ஆகி அந்த இடத்துல செங்கடல் மறுபடியும் பயங்கர இந்த ரதங்களை குதிரைகளையும் என்னென்ன படம் இருந்துச்சோ எல்லாத்தையும் மூழ்கடித்தது. யாருக்கு முன்பாக? அவன் நம்பி இருந்த அந்த யுத்த பாகால் செபுலுக்கு முன்பாக கர்த்தர் யுத்தத்தை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வசனம் சொல்கிற யாத்திராம் 14:14 கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவா, நீங்கள் என்ன செய்வீர்கள்? சும்மா இருப்பீர்கள். இவர்கள் கடலை கடந்த பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தரை மிரியாம் பாட ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டை பற்றி அப்புறம் பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.